Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Praise be to God. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. Let's bow our heads and pray. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, we thank you அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். for this time as we come around your word. Speak to us through your word. Help us hear what you are saying to us. In Jesus' precious name, Amen. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். உம்முடைய வார்த்தையை எங்களோடு கூட பேசியறலும். உம்முடைய வார்த்தையிலே நீர் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீரோ அந்த வார்த்தைகளை நான் கற்றுக்கொள்ள, அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Here we see the nation of Israel is moving away from God and they are moving towards a monarchy. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டுவிட்டு தேவன் இடத்திலிருந்து உலகத்திற்கு நேராக கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். They want a person to be their king than God. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நபர் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், தேவன் இல்லாமல். God is raising up a prophet in the meantime and his name is called Samuel. இந்த நேரத்தின் மத்தியிலே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புகிறார். அவர் பெயர்தான் சாமுவேல். We're going to look at a portion of scripture from 1 Samuel chapter 3. 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். Chapter 2 we see an unnamed prophet come to the high priest Eli. பேர் அறியப்படாத ஒரு தீர்க்கதரிசியானவர் ஏழு இடத்திலே வருகிறதை நாம் 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். And he pronounces prophetically the judgment upon the nation of Israel and upon Eli, his family and his sons. தீர்க்கதரிசியானவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலும் ஏலி மீதும் ஏலி குடும்பத்தின் மீதும் அவருடைய பிள்ளைகள் மீதும் எச்சரிப்பின் நியாய தீர்ப்பை இங்கே உரைக்கிறதை பார்க்கிறோம். His sons Hophni and Phinehas, they were while they were committing sins just outside the house of the Lord. ஏலியின் குமாரர்கள் ஆகிய 2 பேரும், ஓப்னியும் பினகாசும் ஆகிய இருவரும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். That's what we read in the scriptures. அதைத்தான் நாம் இந்த வசனங்களில் வாசிக்கிறோம். They were helping themselves to the best meat that was offered as sacrifice. காணிக்கையாக படைக்கப்பட்ட அந்த மாமிசங்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறதை இங்கே பார்க்கிறோம். This unnamed prophet rebuked Eli, but Eli failed to restrain his sons and rebuke them. பெயர் குறிப்பிடாத இந்த தீர்க்கதரிசியானவர் ஏலியின் குடும்பத்தின் மீதும் பிள்ளைகள் மீதும் உரைக்கிறதான இந்த நியாய தீர்ப்பின் தீர்க்க தரிசனத்தை ஏலி தனக்கு எடுத்துக்கொள்ளாமலும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் கடிந்து கொள்ளாமலும் இருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். They were committing sin and immorality. அந்த பிள்ளைகள் சபைக்குள்ளாக பாவத்தையும் பாலியல் காரியங்களையும் செய்கிறதை இங்கே பார்க்கிறோம். Here we see Eli failed to correct his children. தன்னுடைய பிள்ளைகளை சீர்திருத்துவதை இங்கே செய்யாமல் போகிறதை பார்க்கிறோம். Here we as parents we learn a lesson that we need to bring up our children in the fear of the Lord. பெற்றோர்களாய் இருக்கக்கூடிய நாம் ஒரு காரியத்தை இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நடத்த வேண்டியது மிகவும் அவசியமானது. பிரியமானவர்களே, In Proverbs it says, train up a child the way he should go. When he is old, he will not depart from it. நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லியிருக்கிறது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாது இருப்பான் என்று. We know the story. Hannah could not bear children for many years. இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்றுதான். அன்னாள் பல ஆண்டுகளாக தனக்கு பிள்ளை இல்லாமல் இருந்ததை இங்கே பார்க்கிறோம். Because she was infertile. ஏனென்றால் அவருடைய கர்ப்பமானது அடைக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது. She comes to the house of God and she prays and God heard her cry. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து தேவனுடைய சமூகத்திலே அழுது ஜெபித்த பொழுது கர்த்தர் அவளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார். And she made a covenant with the Lord, if you give me a child, I will give him back
to your service. இந்த இடத்திலே அன்னாள் ஒரு விண்ணப்பத்தை செய்தால் அது என்னவென்றால், கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீரே, ஆனால் அந்த குமாரனை நான் உம்முடைய சேவைக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று. So God blessed her with a son. ஆகவே தேவனாகிய கர்த்தர் அன்னாளுக்கு ஒரு நல்ல குமாரனை கொடுத்தார். When Samuel was weaned, she brought him back to the tabernacle as she made covenant with God to serve there in the tabernacle. சாமுவேல் பிள்ளையாண்டான் வளர்ந்து வந்த பொழுது அன்னாள் அவரை மீண்டுமாக ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வந்து அங்கே விட்டுவிட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். Eli was to raise him up. Eli was a high priest at that time. ஏலி ஆலயத்தின் பிரதான ஆசாரியராய் இருந்தபடியினாலே சாமுவேலை வளர்க்க வேண்டிய காரியம் அவருக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்தது. We see Samuel ministered to the Lord. நாம் பார்க்கிறோம் சாமுவேல் கர்த்தருக்கு இங்கே ஊழியம் செய்கிறார். Now we see chapter 3, we see the raising up of a prophet. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவர் வளர்கிறதை இங்கே பார்க்கிறோம். Verse 1 it says, Then boy Samuel ministered to the Lord before Eli, and the word of the Lord was rare in those days. There was no widespread revelation. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வாசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லை. So the word of God was rare. God was not speaking. There was no open revelation, open vision. அந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையானது மிகவும் அபூர்வமானதாய் இருந்தது. மாத்திரமல்ல, கர்த்தருடைய தரிசனம் வெளிப்பாடுகள் அவ்வப்போது இல்லாததாய் காணப்பட்டது. We don't know how old he was, but a Jewish historian Josephus says that at this time he was about 12 years old. அவர் இந்த இடத்திலே எத்தனை வயது நிரம்பியவராய் இருந்தார் என்று நமக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் யூதர்களுடைய பாரம்பரிய தலைவராகிய ஒருவர் ஜோசிபஸ் என்கின்றவர் சொல்லுகிறார், சாமுவேல் தீர்க்கதரிசியானவர் குறைந்தபட்சம் 12 வயது நிரம்பியவராய் இருந்திருக்கலாம் என்று. Eli was an old man. Eli was in his 90s. ஏலி மிகுந்த முதிர்ந்த வயதுள்ளவராய் காணப்பட்டார். அவருடைய வயது ஏறக்குறைய 90 இருந்தது. Because we read in chapter 4 that Eli was 98 years old. So there is not a lot of gap between chapter 3 and chapter 4. 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், ஏலியானவர் 98 வயதாய் காணப்படுகிறார். 3ஆம் அதிகாரத்திற்கும் 4ஆம் அதிகாரத்திற்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். So it is, quite reasonable to assume that he was in his 90s in chapter 3. 3ஆம் அதிகாரத்திலே ஏலியானவர் கிட்டத்தட்ட 90 வயது நிரம்பியவராய் இருந்தார் என்பதற்கு ஆதாரமாய் இந்த வசனம் அமைந்திருக்கிறது. So the high priest was 90 years old and Samuel was 12 years old. பிரதான ஆசாரியர் ஆனவர் 90 வயது நிரம்பியவராகவும் திரு பிள்ளையாகிய சாமுவேல் ஆனவர் 12 வயது நிரம்பியவராகவும் இங்கே காணப்படுகிறார்கள். Bible says the word of the Lord was rare and God was not speaking. இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையானது மிகவும் அபூர்வமாகவும் கிடைக்காமலும் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். Here in this chapter we are going to see Lord is going to train the ears of Samuel to hear from him. இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க இருக்கிறது என்னவென்றால், கர்த்தர் சாமுவேலை தம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அவரை பயிற்சிவிக்கிறதை பார்க்கிறோம். God was in the process of raising up of a great prophet for the nation of Israel. கர்த்தரானவர் இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியை எழுப்ப வேண்டியதாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இது. Verse 2 it says, It came to pass at the time while Eli was lying down in his place, and when his eyes had begun to grow so dim that he could not see.
2ஆம் வசனம், ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டு இருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. Verse 3, and before the lamp of God went out in the tabernacle of the Lord, where the ark of God was, and while Samuel was lying down to sleep. 3ஆம் வசனம், தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். Here we see Samuel was sleeping near the ark of the Lord. கர்த்தருடைய பெட்டிக்கு அருகிலே சாமுவேல் தீர்க்கதரிசி படுத்திருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். See, it says before the lamp went out in the tabernacle of the Lord. தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்து கொண்டு இருந்தான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். From that we can work out probably it was about early morning, about 3 or 4 a.m. அப்படி என்றால் நாம் நிதானித்துக் கொள்ளலாம், அதிகாலை 3 அல்லது 4 மணி அளவில் இந்த காரியங்கள் நடக்கிறது என்று. They are supposed to light the menorah, the lamp. அதிகாலையிலே அவர்கள் அந்த மெனோரா என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கை ஏற்றுவார்கள். In the evening and supposed to put it out early in the morning. சாயங்காலத்திலும் அதிகாலையிலும் அவர்கள் அதை எரிய வைக்க வேண்டியதாய் இருக்கும். Samuel was lying down, and here we see verse 4, and the Lord called Samuel, and he answered, here am I. 4ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி. The Lord is calling Samuel for the first time. Samuel thinks it is a high priest Eli calling him, so he goes to the high priest and he says, here I am, you called me. இங்கே சாமுவேல் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்தை கேட்கிறார். அவர் நினைத்து கொண்டார், நம்முடைய பிரதான ஆசாரியர் ஏலிதான் நம்மை கூப்பிடுகிறார் என்று சொல்லி, இதோ இருக்கிறேன் என்று சொல்லி பிரத்யேகமாக பதிலளிக்கிறார். But it's actually the Lord calling him. ஆனால் இந்த சத்தம் தேவனுடைய சத்தம். The high priest told Eli, go back and lie down. I did not call you. ஏலி சாமுவேலை பார்த்து சொல்கிறார், நீ போய் படுத்துக்கொள், நான் உன்னை கூப்பிடவில்லை என்று சொல்லி. The Lord called him the second time. பின்பதாக 2வது முறையாக தேவன் சாமுவேலை கூப்பிடுகிறார். Samuel answered, here I am, and he ran towards Eli and he told him, here I am, you called me. மீண்டுமாக சாமுவேல் பிள்ளையாண்டான் 7 இடத்திற்கு ஓடிப்போய், இதோ நான் இருக்கிறேன், நீர் என்னை அழைத்தீரே என்று சொல்லுகிறார். Here again, second time Eli said to him, I did not call you, go and lie down. 2வது முறையும் ஏலி சாமுவேலை பார்த்து, நான் உன்னை கூப்பிடவில்லை, நீ மீண்டுமாக போய் படுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். Verse 7 says, now Samuel did not yet know the Lord, nor was the word of the Lord yet revealed to him. 7ஆம் வசனம், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாது இருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. So Samuel did not know the word of the Lord. He knew about God and he was serving. He did not know the Lord. That's what it said, nor was the word of the Lord revealed to him. அதற்கு முன்பதாக சாமுவேல் தேவனுடைய வார்த்தையை இன்னும் அறியாதவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இங்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை என்று. Verse 8, the Lord called Samuel again the third time. Then he rose and went to Eli and said, here I am, for you did call me. Then Eli perceived that the Lord called the boy. 8ஆம் வசனம், கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து 7 இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. So he goes there the third time and Eli says to him, no, I did not call you. But Eli perceived that God called the boy. 3ஆம் இசையும் சாமுவேல் பிள்ளையாண்டான் 7 இடத்திற்கு நீர் கூப்பிட்டீரே என்று சொல்லி வருகிற பொழுது, இந்த நேரத்தில்
ஏலி சுதாரித்துக் கொள்ளுகிறார், கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று சொல்லி. Verse 9, therefore Eli said to Samuel, go and lie down, and it shall be, if he calls you, that you must say, speak, Lord, for your servant hears. So Samuel went and lay down in his place. 9ஆம் வசனம், சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். So Eli knew that God is trying to speak to boy Samuel, and he gives him advice, when you hear it next time, don't come to me, speak, Lord, your servant hears. மூன்றாவது விஷயாக ஏலி கர்த்தர்தான் பிள்ளை சாமுவேலோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி சுதாரித்து கொண்டு, அடுத்த முறை இந்த சத்தம் உனக்கு உண்டானால் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு என்றார். Verse 10, it's astonishing here. And the Lord came and stood and called as at other times, Samuel, Samuel, and Samuel answered, speak, for your servant hears. 10வது வசனம் மிகவும் வியப்பு ஊட்டக்கூடிய வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்பு போலே, சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். I believe as a young boy he was in a panic and he missed, speak, Lord, your servant hears. This is what Eli taught him. கடைசியிலே சிறிய பிள்ளையாகிய சாமுவேல் பயந்து நடுங்கி, சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஏலி அவருக்கு கற்றுக் கொடுத்ததை இங்கே நாம் பார்க்கிறோம். It's interesting note here, the Lord came and stood. மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், கர்த்தர் வந்து நின்றார் என்று வசனம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. Now it's not the voice of the Lord alone, it is the presence of the Lord. கர்த்தருடைய சத்தம் என்று மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்திலே இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். Did God manifest himself? கர்த்தர் தம்மை இந்த இடத்திலே வெளிப்படுத்தினாரா? Was it the Shekinah glory, or was it some aspect of God was manifested there right before Samuel? சாமுவேல் பிள்ளையாண்டானுக்கு முன்பதாக ஷெக்கினா மகிமையினால் நிறைந்தவராகவோ அல்லது குறிப்பிட்ட சில வழிமுறைகளிலே தேவன் அங்கே வெளிப்பட்டதை பார்க்கிறோம். Here God spoke to Samuel. Probably, Samuel was a little bit shaky. கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசுகிறார். சாமுவேலின் மனநிலை அப்பொழுது அசைந்தவராய் காணப்படுகிறார். Here we are going to briefly look at how to hear the voice of God for yourself. நாம் சுருக்கமாக இங்கே பார்க்க இருக்கிறோம், எப்படி கர்த்தருடைய சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கேட்பது என்று. More often, God speaks in a still small voice. பெரும்பாலும் கர்த்தர் நம்மிடத்திலே மெல்லிய சத்தத்தோடு கூட பேசுகிறவராய் காணப்படுகிறார். We need to learn to hear God. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும். When you hear God, it will be clear and distinct in your spirit. தேவனுடைய சத்தத்தை நிச்சயமாய் கேட்போம் என்றால் அது நமக்கு மிகவும் தெளிவாகவும் நம்முடைய இருதயத்திலே அவைகள் உண்டாகும். People always want to know how to hear God. கிறிஸ்தவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதும் ஒரு வாஞ்சை இருக்கிறது, எப்படி நான் தேவனுடைய சத்தத்தை கேட்பது என்று சொல்லி. There are competing voices in this world. இந்த உலகத்திலே அநேக விதமான சத்தங்கள் உண்டாயிருக்கிறது. See, we have our own voice from our head speaking. மாத்திரமில்லாமல் நம்முடைய மூளைக்குள்ளாக பல சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. It is quite possible God could speak audibly. நிச்சயமாக தேவன் நம்மிடத்தில் தொனிக்கிற சத்தத்தோடு கூட பேச முடியும். Is a voice of the enemy trying to, influence and, our thoughts and take us in a different path. நம்முடைய எதிராளி பேசுகிற சத்தத்தையும் நமக்கு விரோதமாய் வரக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களின் சத்தமும் நம்மை
வேறு திசைக்கு கொண்டு போகிறதாய் காணப்படுகிறது. We also hear voices of the people and the world. அது மாத்திரமல்லாமல் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களும் உலகத்தின் சத்தத்தை நாம் தொடர்ச்சியாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். We have to sift through all that and find out, whether God is speaking to us. இவைகளின் கடைத்தொகையாக நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்று சொல்லி. Psalm 119 verse 105, it says, Thy word is a lamp unto my feet and a light unto my path. சங்கீதம் 119 105 சங்கீதம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. God always speaks still small voice. It is quite possible He could speak audibly. தேவன் பெரும்பாலும் நம்மோடு கூட மெல்லிய சத்தத்தோடு கூட பேசுகிறார், ஆனாலும் தொனியோடும் கூட பேச அவரால் முடியும். When God speaks, He will not contradict His word or the principle of God's word. தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்றால் அதில் எந்த விதமான முரண்பாடுகளும் அவருடைய வார்த்தைகள் காணப்படாது. பிரியமானவர்களே, that is a key point. சில முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். God will never contradict himself. கர்த்தர் எப்பொழுதும் தனக்கு விரோதமாய் முரண்பாடு உள்ளவர் அல்ல. We looked at that verse. God's word is lamp unto my feet and light unto my path. ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று. It's talking about the nearness, light unto my feet. That's talking about present. Light unto my path, it's further down the road. That means, God, directs us as well. வசனம் என் கால்களுக்கு தீபம் என்றால் அவர் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்திலே பார்க்கிறோம். அவர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு மிகவும் சமீபமாகவும் இருக்கிறது மாத்திரமல்ல, நம்மை நேராக வழி நடத்தக்கூடியவராகவும் இருக்கிறார். பிரியமானவர்களே, God gives his direction to us about our future as well. நாம் எந்த திசையிலே போக வேண்டும் என்று சொல்லி நம்மை நம்முடைய எதிர்காலத்திற்கு நேராக வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். In order to distinguish God's voice from everything we looked at, இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சரியாக பகுத்தறிய வேண்டும். we need to immerse ourselves in the word of God so that we can understand the counsel of God. நம்மை நாமே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக மூழ்கடித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய காரியங்கள், தரிசனங்கள் நமக்கு புரியும். This is how we know that God is speaking to us. இவ்வண்ணமாக தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி. Psalm 32 and verse 8, I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eye. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். Discerning the voice of God comes through reading the Bible. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய சத்தத்தை பகுத்தறிய வேண்டும். When we do that, we can sift through all these different voices and know that God is speaking to us or not. உலகத்திலே நாம் கேட்கிறதான பல வகையான சத்தங்களில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வடிகட்டி இதுதான் தேவனுடைய வார்த்தை என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். That's how we hear the word of God. இப்படிதான் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். When God is speaking, you will always have peace about that situation. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் என்றால் நம்முடைய இருதயத்திலே ஒரு சமாதானத்தை நாம் உணர்வோம். It doesn't mean every time you have peace about certain thing, it's not always God speaking. It's got to tie up with the word of God. எல்லா நேரங்களிலும் நாம் சமாதானமாய் இருப்போம், அப்போது கர்த்தர் பேசுவார் என்று அல்ல, கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஒன்று இணைக்கிறதாய் இருக்கிறது. The third point is there is always confirmation from others. மூன்றாவது குறிப்பாக எப்பொழுதுமே கர்த்தர் மற்றவர்களை வைத்து வார்த்தையை உறுதிப்படுத்துவார். God will confirm through other people. It could be believers or it could be
it could be outsiders as well. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மக்களை வைத்து அல்லது விசுவாசிகளை வைத்து அல்லது ஜனங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை உறுதிப்படுத்துவார். Remember, Balaam's donkey spoke to him. பாருங்கள், பீலையாம் இடத்திலே கழுதை பேசினது. God can use ordinary people. கர்த்தர் சாதாரண ஜனங்களையும் பயன்படுத்தி பேசுவார். So that's how we know what God is saying to us. இப்போது நாம் அறிந்து கொள்வோம் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்று சொல்லி. God can speak to you. கர்த்தர் உங்களிடத்தில் நிச்சயமாக பேசுவார். God can speak to you directly. Here we see Samuel is learning to hear the voice of God. கர்த்தர் உங்களோடு கூட நேரடியாகவும் பேச முடியும். அதைத்தான் இங்கே சாமுவேல் பிள்ளையான இடத்தில் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். Let's read a few more verses. Verse 11, we left there that that God was trying to speak to Samuel. Verse 11, then the Lord said to Samuel, behold, I will do something in Israel at which both ears of everyone who hears it will tingle. 11ஆம் வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். In that day I will perform against Eli all that I have spoken concerning his house from the beginning to end. 12ஆம் வசனம், நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். For I have told him that I will judge his house forever for the iniquity which he knows, because his sons made themselves vile and he did not restrain them. 13ஆம் வசனம், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறியாதிருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தமும் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். Verse 15, so Samuel lay down until the morning and opened the door of the house of the Lord, and Samuel was afraid to tell Eli the vision. 15ஆம் வசனம், சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். Remember, we said God was calling Samuel. சற்று நினைத்து பாருங்கள், கர்த்தர் சாமுவேலை இங்கே அழைக்கிறார். God spoke to Samuel as we read in the previous verses. கர்த்தர் சாமுவேலோடு கூட எப்படி பேசினார் என்று சொல்லி முந்தைய வசனங்களில் நாம் பார்த்தோம். Eli knew what was happening. Eli was curious to know what the message was from God. ஏலிக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நன்றாக தெரியும். ஆனாலும் அவருக்குள்ளாக ஒரு ஆர்வம், கர்த்தர் என்ன காரியத்தை சொல்கிறார் என்று சொல்லி. Verse 16, Eli called Samuel and said, Samuel, my son, and he answered, Here am I. 16ஆம் வசனம், ஏலியோ சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். And he said, What is the thing that the Lord has said to you? Please do not hide it from me. God do so to you, and more also, if you hide anything from me of all the things that he said to you. 17ஆம் வசனம், அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியங்களிலும் யாதொன்றையும் எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். Then Samuel told him everything and hid nothing from him, and he said, It is the Lord, and let him do what seems good to him. 18ஆம் வசனம், அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். Here we see Samuel told everything to Eli. இங்கே நாம் பார்க்கிறோம், சாமுவேல் ஏலினிடத்தில் எல்லா காரியங்களையும் அறிவிக்கிறார். It's
about what's judgment that's going to come upon the nation of Israel and on Eli and his sons and what's going to happen to them. ஏலியின் குடும்பத்தின் மேலும் இஸ்ரவேல் தேசத்தின் மேலும் என்னென்ன நியாய தீர்ப்புகள் வரப்போகிறது என்று சொல்லி அனைத்தையுமே அங்கே அவரோடு கூட பகிர்ந்து கொண்டார். In verse 19, so Samuel grew and the Lord was with him and let none of his word fall to the ground. 19ஆம் வசனம், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளினாலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போகவிடவில்லை. Everything Samuel said came to pass. சாமுவேல் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நடந்தேறியது. And all Israel from Dan to Beersheba knew Samuel had been established as a prophet of the Lord. 20ஆம் வசனம், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பேர்சபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. When it says from Dan to Beersheba, it's saying from the north to the south of Israel. Whole Israel knew that Samuel was been established as a prophet of the Lord. தான் முதல் பெர்சபா வரைக்கும் உள்ளது என்றால் வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் உள்ள அனைத்து ஜனங்களும் நன்றாக அறிந்து கொண்டார்கள் சாமுவேல் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட தீர்க்கதரிசி என்று. Let me conclude with the final verse 21. And the Lord appeared again in Shiloh, for the Lord revealed himself to Samuel in Shiloh by the word of the Lord. கடைசி வசனமாக 21ஆம் வசனம், கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார், கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். Lord appears to him the second time and reveals himself. Can you imagine that in Shiloh where the tabernacle was there, Here we see God speaking to Samuel. கர்த்தர் இரண்டாம் விஷயம் சாமுவேலுக்கு தரிசனமானதை இங்கே பார்க்கிறோம். முதலாவது அவர் தரிசனமாகி கர்த்தர் சாமுவேலுடன் பேசினது போலவே இங்கேயும் அவர் பேசுகிறார். There were the high priest was there were other people were there, but God chose to speak to a 12-year-old boy Samuel. பிரதான ஆசாரியர் இருந்தார், சகல இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தார்கள், ஆனாலும் கர்த்தர் தெரிந்து கொண்டது ஒரு 12 வயது நிரம்பிய ஒரு சிறிய சாமுவேலை தான். He called him Samuel, Samuel, a personal call. கர்த்தர் சாமுவேலை சாமுவேலே சாமுவேலே என்று தனிப்பட்ட ரீதியிலே அழைத்தார். A distinct call. தனிப்பட்ட அழைப்பு. Do you know what high priest Eli said? Speak, Lord, your servant hears. ஏலி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்றால், சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். I believe God is speaking to you through this message. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இந்த செய்தியின் வாயிலாக பேசுகிறார் என்று. It doesn't matter. God may want to raise you as a man or a woman of God. இதன் கடை தொகையாக கர்த்தர் உங்களை தேவனுடைய மனுஷியாக உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He was a 12-year-old boy. God chose to speak to Samuel. 12 வயது நிரம்பிய ஒரு சிறுவனிடத்திலே தேவன் தெரிந்து கொள்கிறார் பேசும்படியாக. Do you want God to speak to you? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் விரும்புகிறீர்களா கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று? Do you want God to reveal himself through your word? It is a very important message. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இது மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. What you need to say is, as Samuel said, speak, Lord, your servant heareth. சொல்ல வேண்டியது என்னவென்றால், சாமுவேல் சொன்னது போல சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று. God wants to speak to people. 3 times he called Samuel. 4th time, Samuel knew. 3 முறை கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். 4வது முறை அவர் சுதாரித்து கொண்டு அறிந்து கொண்டார் கர்த்தரிடத்திலே பேசும்படியாக. Do you want to hear from God? தேவனிடத்திலிருந்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? What is God saying to you? கர்த்தர் உங்களிடத்தில் இப்போது சொல்லுகிற காரியம் என்ன? Do you want to hear the voice of the Lord? We looked at it in detail how to hear the voice of God. நாம் இப்போது விலாவரியாய் பார்த்தோம் எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி. In these last days, we need to hear God's word. We need to hear
what he is saying to us. இந்த கடைசி நாட்களிலே நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்று. You may be nobody. நீங்கள் ஒன்றுமே இல்லாதவராய் இருக்கலாம். God may, probably wants to try and get through to you. Samuel was a 12-year-old boy. The high priest, he was in his 90s. But God chose to speak to 12-year-old Samuel. கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரும் காரியங்களை செய்ய வேண்டும் இருக்கிறார். 12 வயது நிரம்பிய சாமுவேல் சிறு பிள்ளையாய் இருந்தாலும் கர்த்தர் 90 வயது நிரம்பிய பிரதான ஆசாரியனை அல்ல, அந்த சிறுவனையே தெரிந்தெடுத்தார். We are going to close with a prayer. ஜெபம் செய்து நாம் நிறைவு செய்வோம். What is God saying to you? What do you want God to speak to you about? Whatever it is, hear from Him. Whatever you hear from God, as we looked at the steps, you have to go by that. It will not contradict the Word of God. கர்த்தர் நம்மோடு கூட என்ன சொல்ல விரும்புகிறார், நாம் கர்த்தரிடத்தில் என்ன காரியங்களை கேட்டு அறிய வேண்டும், அதை வைத்துதான் இந்த உலகத்தின் மாற்றமே இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாம் இவ்வளவு நேரம் செய்தியை கேட்டோம். It will be in line with the Word of God. இவைகள் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட ஒன்று இணைந்ததாய் இருக்கிறது. Speak to God. God, speak, Lord, your servant hears. கர்த்தரோடு கூட நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். Loving Heavenly Father, we thank you for this time. We will able to look at your word. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கவனிக்க செய்த கிருபைக்காக நன்றி. That you want to speak to us. You want to communicate to us. நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறீர், எங்களோடு கூட உறவாட வேண்டும் என்று விரும்புகிறீர். But sometimes we are too busy. We can't be in a place to hear you. அநேக நேரங்களிலே நாங்கள் மற்ற அலுவல்களில் இருக்கிறோம். ஆனால் இயேசுவே, நீர் எங்களோடு பேசுகிறதை நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே. Lord, I pray you will speak to people through this message. You will raise great men and women of prayer. We will raise great men and women of God. கர்த்தாவே, நீர் உம்முடைய ஜனங்களோடு கூட பேசும். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியின் வாயிலாக நீர் உம்முடைய ஜனங்களோடு கூட பேசி தேவனுடைய மனிதனையும் தேவனுடைய மனுஷையும் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, speak to each and every one who's listening to this message. Touch them. Change their lives forever. In Jesus' precious name. Amen. அன்பின் இயேசுவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாக நான் செபிக்கிறேன். அவர்களை தொட்டருளும், அவருடைய வாழ்க்கையை மாற்றியருளும், நித்தியமாய் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டருளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. See you in the next program. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.